Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம adjective clauseல persons describe பண்ணி வர மாதிரியான sentences பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு adjective clause வீடியோ, அதாவது most commonly used adjective clause வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் திங்ஸை டிஸ்கிரைப் பண்ணி வர மாதிரியான sentences அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் which that யூஸ் பண்ணுற மாதிரி sentences. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே 2 வீடியோஸ் நான் adjective clause லெசன்ஸை டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பர்சன்ஸை டிஸ்கிரைப் பண்ணி வர மாதிரியான adjective clauses, சில எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் வீடியோ. இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் த டாக்டர் ஹூ ட்ரீட்ஸ் யூ? ஸோ டாக்டர் வந்து பர்சன்றதுனால நம்ம ஹூ அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ adjective clauseனால் மெயின் கிளாஸில் இருக்கிற ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வர சென்டென்ஸ் தான் adjective clause. இங்கே மெயின் கிளாஸ் வந்து வாட்ஸ் த நேம் ஆஃப் த டாக்டர், அந்த மெயின் கிளாஸில் இருக்கிற டாக்டர் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர், த டாக்டர் ஹூ ட்ரீட்ஸ் யூ, ரைட்? ஸோ ஹூ ட்ரீட்ஸ் யூ இதுதான் adjective clause. த நெக்ஸ்ட் ஒன், நேற்று என் கூட வந்த பையன் என்னுடைய கிளாஸ்மேட். த பாய் ஹூ கேம் வித் மீ எஸ்டர்டே இஸ் மை கிளாஸ்மேட். ஸோ இதில் மெயின் கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா த பாய் இஸ் மை கிளாஸ்மேட். அங்கே பாய் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற நேற்று என் கூட வந்த பையன், எந்த பையன்? நேற்று என் கூட வந்த பையன். அப்போது த பாய் ஹூ கேம் வித் மீ எஸ்டர்டே, ஹூ கேம் வித் மீ எஸ்டர்டே இதுதான் adjective clause. த நெக்ஸ்ட் ஒன், ரிசல்ட்ஸ் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் காட்டன் தேர் ரிசல்ட்ஸ் கேன் அப்ளை ஃபார் த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். இதில் இருக்கிற மெயின் கிளாஸ், த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை ஃபார் த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம், இது மெயின் கிளாஸ். இதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. என்னது அது? ரிசல்ட்ஸ் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் who have gotten their results, the students who have gotten their results இது adjective clause. இந்த adjective clause நம்ம அந்த நவுன் பக்கத்திலேயே எழுதணும். எந்த நவுனை குவாலிஃபை பண்ணி, அதாவது எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி அந்த adjective clause வந்திருக்கோ அந்த நவுன் பக்கத்துலேயே நம்ம அந்த clause-ஐ எழுதிட்டு தான் ரிமைனிங் சென்டென்ஸை நம்ம எழுதணும். the students who have gotten their results can apply for the next program. இது எப்படி எழுதக்கூடாது? the students can apply for the next program who have gotten their results இப்படி எழுதக்கூடாது. இந்த கிளாஸை வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் எழுத முடியாது, சரிங்களா? ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் கொஷின்ஸில் நிறைய பேருக்கு இந்த கரெக்ஷன் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோலையும் இது மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஷின், இந்த கேஃபேவை நடத்துகிற பசங்களை நான் பார்த்தேன். ஐ met the boys who run this cafe. ஸோ நான் பசங்களை பார்த்தேன். ஐ met the boys. எந்த பசங்களை அப்படின்னு சொல்லி அங்கே டிஸ்கிரைப் பண்ணி, அந்த பசங்க, அந்த பாய்ஸுன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. என்ன சென்டென்ஸ்? இந்த கேஃபேவை நடத்துகிற பசங்களை. ஸோ த பாய்ஸ் ஹூ ரன் திஸ் கேஃபே. ஸோ இதில் கிளாஸ் வந்து கடைசியாக வந்திருக்கு. ஏன்னா எந்த நவுன் அதை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கோ அந்த நவுன் வந்து கடைசி இடத்துல இருக்குது. அதாவது சப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி adjective clause வந்ததுன்னா அது சென்டென்ஸோட மிடில் வரும். ஆப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி adjective clause வந்ததுன்னா இப்போ நீங்கள் பார்க்குற எக்ஸாம்பிள் இருக்கிற மாதிரி கடைசியில் வரும். ஓகே, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி அந்த கிளாஸ் வந்திருக்கோ அதை அந்த நவுன் பக்கத்துலேயே எழுதிருங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கி அவார்ட் வாங்க போகிறவர் போன வருஷமும் இதே அவார்ட் வாங்கினார். த பர்சன் ஹூ இஸ் ரிசீவிங் தி அவார்ட் டுடே, த பர்சன் ஹூ இஸ் ரிசீவிங் தி அவார்ட் டுடே காட் தி சேம் அவார்ட் லாஸ்ட் இயர் டூ. இதில் இருக்கிற மெயின் கிளாஸ், அந்த பர்சன் போன வருஷமும் இதே அவார்டு வாங்கினார். எந்த பர்சன் அதை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிறது adjective clause. ஸோ மெயின் கிளாஸ் எதுனா, அந்த பர்சன் போன வருஷமும் இதே அவார்டு வாங்கினார். த பர்சன் காட் த சேம் அவார்ட் லாஸ்ட் இயர் டூ. எந்த பர்சன்? த பர்சன் ஹூ இஸ் ரிசீவிங் தி அவார்ட் டுடே. அவார்டு வாங்க போகிறவர்னு இருக்கிறதுனால ஹூ இஸ் கோயிங் டு ரிசீவ் தி அவார்டுன்னு கூட சொல்லலாம், சரிங்களா? த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ரிசீவ் தி அவார்ட் டுடே or the person who is receiving the award today இது adjective clause. The person got the same award last year too இது main clause. So who is receiving the award today இதுதான் adjective clause. அது எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்குன்னா the person. Okay, the next one, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கவர் என்னுடைய அப்பா, அவர் பக்கத்தில் நிற்கிறவர் என்னுடைய மாமா. ஸோ 2 சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம் பாருங்கள். The person who is taking the pictures is my dad and the person who is standing next to him is my uncle.
ஓகே, த பர்சன் இஸ் மை டேட், அதுதான் மெயின் கிளாஸ். எந்த பர்சன்? ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிற பர்சன், எடுத்துகிட்ருக்கவர், எடுத்துகிட்ருக்கிற ஆள், எடுத்துகிட்ருக்கிற நபர் அப்படின்னு நம்ம தனியாக சொல்ல மாட்டோம். இப்படி சேர்த்தே தான் சொல்லுவோம், எடுத்துகிட்ருக்கவங்க, எடுத்துகிட்ருக்கவர் அப்படின்னு. ஸோ த பர்சன் who is taking the pictures, who is taking the pictures, இது adjective clause. And அவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கவர், ஓகே, and the person who is standing next to him, சரிங்களா, and the person who is standing next to him, இது adjective clause. The person is my uncle, இது main clause. ஓகே, ஸோ ரெண்டு adjective clauses. Who is taking the pictures, இது ஒரு adjective clause. Who is standing next to him, இது ஒரு adjective clause. ஸோ ரெண்டுமே the person தான் சொல்கிறோம். எந்த person என்னுடைய dad, எந்த பர்சன் என்னுடைய அங்கிள், இதை சொல்கிறதுக்காக நான் ரெண்டு adjective clauses யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சென்டென்ஸில். ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் இமெயில் அனுப்புனேன். ஐ சென்ட் தி இமெயில் ஒன்லி டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ காட் ஃபுல் மார்க்ஸ். ஓகே, ஸோ நான் இமெயில் அனுப்புனேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் இமெயில் அனுப்புனேன். எந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு, அதுதான் adjective clause. ஸோ மெயின் clause எது? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இமெயில் அனுப்புனேன். I sent the email to the students. மட்டும்தான் இருக்கிறதுனால only to the students. எந்த ஸ்டூடெண்ட்ஸ்? who got full marks. full marks வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் who got full marks. இது adjective clause. ஓகே, the next one. நேற்று நைட்டு நீ பார்த்தவர் என்னுடைய அண்ணன். அதாவது நேற்று நைட்டு நீ பார்த்த நபர் என்னுடைய அண்ணன். the person whom you met last night is my brother. ஓகே, அந்த நபர் என்னுடைய அண்ணன், இதுதான் மெயின் clause. The person is my brother. எந்த நபர்? நேற்று நைட்டு நீ பார்த்த அந்த நபர். ஸோ the person whom you met last night. இங்கேயே நம்ம whom யூஸ் பண்ணியிருக்கோம். இத்தனை எக்ஸாம்பிளில் who தானே யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே adjective clauseக்குள்ளே இன்னொரு சப்ஜெக்ட் வந்திருக்கு, you அப்படின்ற சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம whom தான் யூஸ் பண்ணணும். பட் நம்ம நார்மல் ஸ்பீக்கிங்கில், டெய்லி லைஃப் கான்வர்சேஷனில் whomக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக who யூஸ் பண்ணலாம். the person who you met last night இப்படி சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் கிராமர் ரூல், ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா whom தான் யூஸ் பண்ணுறது, சரிங்களா. ஸோ the person whom you met last night, whom you met last night, இதுதான் adjective clause. ஸோ இங்கே whom யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன், adjective clauseல வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வரும்போது நம்ம whom யூஸ் பண்ணணும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். நான் இன்வைட் பண்ண பொண்ணுக்கு தான் நான் இதை கொடுக்கணும். ஸோ பொண்ணுக்கு நான் இதை கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, இதுதான் மெயின் clause. I should give this to the girl. அந்த பொண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்கிறதுனால I should give this only to the girl. எந்த பொண்ணுக்கு? நான் இன்வைட் பண்ண பொண்ணுக்கு. ஸோ adjective clause என்னது? நான் இன்வைட் பண்ண பொண்ணுக்கு. பொண்ணை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு, நான் இன்வைட் பண்ண பொண்ணு. அந்த சென்டென்ஸில் வேறு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நான் அப்படின்னு. ஸோ அதனால தான் நம்ம இங்கே whom I invitedனு போட்டிருக்கோம். ஸோ whom பக்கத்தில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு சப்ஜெக்ட் வரும், who பக்கத்தில் வேறு ஒரு சப்ஜெக்ட் வராது. who பக்கத்தில் verb தான் வரும், verb in any tense இது தான் வரும். whom பக்கத்தில் இன்னொரு சப்ஜெக்ட் வரும். இது மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ I should give this to the girl, இது மெயின் clause. the girl whom I invited is the adjective clause. the next one. நேற்று அவ சந்தித்த நபருக்கு அவ மெசேஜ் அனுப்புனா. she texted the man whom she met yesterday. ஸோ நபருக்கு அவள் மெசேஜ் அனுப்புனா. she texted the man or the person கூட எழுதலாம். ஸோ she texted the person or the man, இது மெயின் clause. எந்த பர்சன்? நேற்று அவள் மீட் பண்ண பர்சன், அவள் அப்படின்னு அந்த clauseக்குள்ளே இன்னொரு சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதனால whom she met yesterday. ஓகே, she texted the man or the person whom she met yesterday. சரிங்களா. ஸோ whom she met yesterday is the adjective clause. ஸோ தட்ஸ் ஆல் டு டூ வித் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5 questions இருக்குது. ஃபர்ஸ்ட் அது ரீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கிளாஸில் இருக்கிற பசங்க ரொம்ப புத்திசாலிகள். உனக்கு இந்த மருந்துகளை கொடுத்த டாக்டருக்கு நீ கால் பண்ணணும். தேர்ட் ஒன். உன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த பொண்ணு உன்னுடைய ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தா. த ஃபோர்த் ஒன். உன் கூட நேற்று வந்த பையன் இந்த ஃப்ளவர்ஸை உனக்கு அனுப்பியிருக்கான். லாஸ்ட் ஒன். நேற்று நான் சந்தித்த பையனுக்கு நான் கால் பண்ணேன். சரிங்களா. ஸோ இந்த 5 questions ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ adjective clause எழுதும் போது எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி அந்த adjective clause வந்திருக்கோ அது பக்கத்துலேயே எழுதுங்க. ஸோ இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுட்டு இந்த கொஷின்ஸை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். Thank you so much for watching this video to the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.